மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த இருக்கிற எல்லாரோட ஆயிரக்கண்களும் பல வருஷம் லட்சியம், ஏக்கங்கள், கனவுகள். எங்களோட பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இது கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி. அதுக்காக முதலமைச்சருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த மாதிரி வீடுங்கள் நாங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே முடியாது. பார்த்துருக்கோம். எப்போ பார்த்துருக்கோன்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோ வீட்டு வேலை செய்யும் போது தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். எப்படின்னா, கீழே நின்று பார்த்துருக்குறோம். எங்களை உள்ள அலோ கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய கோட்டையும் கொடுத்து அதில் மகுடமும் சூடி எங்களை அழகு பார்த்த அரசே நீங்கள் ஒன்று தான். அது மட்டும் இல்லை, எங்களோட பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு இடம் தான் சாலை ஓர பாதுகாப்பு. எதுவுமே கிடையாது. எப்போ நைட்டில் எந்த குழந்தைய தூக்கிட்டு போவாங்க, எப்போ பெண்களை எவன் என்ன பண்ணுவான், இது மாதிரிலாம் நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு வேடிக்கை பார்த்துருக்கேன். ஜனங்களையும் பார்த்துருக்கேன். எங்களுக்கு உதவிக்காரங்கள் நீட்டாத ஜனங்களையும் நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு விஷயம் சார் இது. அதுவும் இல்லாமல் சாலையோரத்துலேருந்து நீ வரியா, உனக்கு எதுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்? அதுக்கு அவசியம் இல்லையே. உங்களோட நடவடிக்கையும் பிடிக்கல, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பிடிக்கல. அப்படி எங்களை ஏளனமாக பார்த்த ஒரு தருணம்லாம் நாங்கள் மனசில் ரணத்தோடு நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்தது இந்த அரசு மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஜிம்முன்றது கேர்ள்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, கேர்ள்ஸ் உடற்பயிற்சி செய்வாங்கன்றதே எங்கள் மக்களுக்கு இன்னும் தெரியாது. அப்படிப்பட்ட இந்த இடத்துல எங்களுக்கான ஒரு ஜிம்மு கொடுத்ததும் இந்த அரசு தான். மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் அங்கே இங்கே நாலஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். 10க்கு 10 இடம் தான். இங்கே கை நீட்டினா அவங்க மேலே படும், இங்கே நீட்டினா அவங்க தலை இடிக்கும். அப்படிலாம் பார்த்து பார்த்து வாழ்ந்த மக்கள் நாங்கள். ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பேட்டை, சீன பெருஞ்சுவர் மாதிரி கூட சொல்லலாம். அப்படி ஒரு கோட்டை, பலமான கோட்டை, அப்படி ஒரு கோட்டையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வயசானவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே முடியாது. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டர் கூட நடக்கவே முடியாது எங்களால். அவங்கள கூட்டிகிட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். அவங்களுக்கும் கால் வலிக்கும்னு சொல்லிட்டு கிக்கிலேயே உக்காந்துருவாங்க. ஆனால் இங்கே எங்களுக்கு பக்கத்துலேயே, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கீங்க, மருத்துவ வசதி. ரொம்ப நன்றி சார். அதுவும் இல்லாமல் மலிவான ரேஷன் கடை, இதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சார். எங்கள் அம்மா அடிக்கடிக்க சொல்லுவாங்க, சின்னதாக ஒரு உண்டியில் காசு சேர்த்து வை, சின்ன வயசில் அதை சேர்த்து வச்சு ஒரு நல்ல வீடு வாங்கிக்கலான்னு. ஆனால் இங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இது ஒரு பெரிய கனவு தான். கனவாகவே இருந்தது, கனவாகவே வாழ்ந்துட்டோம். ஆனால் இப்போ அது அப்படி கிடையாது. இது எங்களோட வருங்கால சந்ததிகள் கூட உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாப்ரசாங்க தெருவிலேருந்து வரேன். என்னோட பெயர் சாந்தி. நான் முக்கியமாக எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். எங்கள் அண்ணன் நான் ஐயான்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அண்ணன். எனக்கு அண்ணன் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு 2 பெண் குழந்தைங்க தான். எங்களுக்கு எல்லாமே சீர் செய்ய சொல்லி எனக்கு அழகாக வரும். எனக்கு அண்ணன் இல்லையேன்னு சொல்லி இப்படி நான் அழுதுக்கிறேன். ஆனால் என் பசங்களாம் என்னை கேலி பண்ணிக்கிறாங்க, உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்ன கொடுத்துன்னு வந்தாங்க, நாங்கள் ரோட்டில் தான் இருக்கிறோம், மண் சாப்பாடு தான் சாப்பிட்றோம், சாமான்கெல்லாம் கார்காரங்க ஏற்றிட்டு போயிடுவாங்க, ஒன்றே கேட்க முடியாது, என்ன நீங்கள் இருக்குது ரோடுமான்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட அண்ணன் எங்களை ரோட்டில் இருக்கக்கூடாது. 2 நாளாக வீட்டை பார்த்தாரு. எங்கள் வீட்டுக்குள்ள போது நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து ஒரே நாள் எங்களை வீடு அலர்ட் பண்ணி எங்களுக்கு கையில் கொடுத்து எங்கள் அண்ணனுக்கு கோடார கொடி நன்றி. எங்கள் உடன் பிறப்பு அவரு. சத்தியமாக சொல்கிறேன், எங்களுக்கு கனவு, எங்கள் நிச்சயம் எங்களுக்கு வீடு கட்டணுன்னு. நாங்கள் அன்னன்னைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறோம், அது அன்னன்னைக்கே சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். சேர்த்து வைக்க முடியாது வீடு வாங்கிறதுக்குன்னு. வீடு வாங்குறது வசதி எங்களுக்கு கிடையாது. ஆனால் எங்கள் அண்ணன் உங்களால் வீடு வாங்க முடியும், நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, நீங்கள் அதில் வாழ்வீங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் கனவை நிறைவேற்றிட்டாருங்க. எங்களுக்கு கோலான கோடி சந்தோஷம். ரொம்ப நன்றிண்ணே.